ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் எமது குமாரனான இயேசுவை எங்களுக்கு அந்த பூமியில் தந்தலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக நாமல் தாமே விரும்பியாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் ரத்தமும் உடையராக பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதாவது தம்மை சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கழித்தபடினால நன்றி. கல்வாரிலே பாவ சாவலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்கு நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. கிருபையினால் எங்களை அடித்து மீட்டெடுத்த நாளிலிருந்து நாள்தோறும் மாறாமல் கிருபையை தருகிறவரே, இன்றைக்கு நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கும்போது கிருபை அதற்கு ஆசோத்திருக்கிறோம். எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளருக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையில் ஒரு போதுமானவருமாய் இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேதவசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். பாவ சேற்றில் இருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்துக் கொண்டார். பாவ சேற்றில் இருந்த என்னை பாசத்தால் அவர் இழுத்துக் கொண்டார். பாரமான பாவ சுமைதனையே பரமன் நீக்கினார். பாரமான பாவ சுமைதனையே பரமன் நீக்கினார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தாயின் கருவில் இருந்த என்னை தள்ளிடாமல் எடுத்தணைத்தார். தாயின் கருவில் இருந்த என்னை தள்ளிடாமல் எடுத்தணைத்தார். தாகம் தீர ஜீவ தண்ணீரையும் தயவாய் தந்திட்டார். தாகம் தீர ஜீவ தண்ணீரையும் தயவாய் தந்திட்டார். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். கடந்த நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். கடந்த நாளில் கர்த்தர் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். காலமெல்லாம் நம்மை நினைப்பவரை கருத்தாய் பாடுவோம். காலமெல்லாம் நம்மை நினைப்பவரை கருத்தாய் பாடுவோம். துதியுங்கள் நம் தேவனை, போற்றுங்கள் வல்லவரை, தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம். தூதர்கள் போற்றிடும் தூய தேவனை பாடிடுவோம்.
கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை 24வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். லூக் சாப்டர் 9 verse 23 and 24. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்து கொள்ளுவான். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் நாட்கள், இந்த பூமியில் வந்து ஊழியம் செய்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மனதிரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது சொல்லி அவர்களுக்கு பிரசங்கித்து அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து தான் உலக இரட்சகர் என்பதையும் தான் மேசியா என்பதையும் அவர்களுக்கு மறைமுகமாக வெளிப்படுத்தி இருந்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? தன்னுடைய ஊழியத்தினுடைய இறுதி நாட்கள் வருவதற்கு முன்னதாக அவர் தம்முடைய சீஷர்களை ஆயத்தப்படுத்துகிறார். சீஷர்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் வரும்பொழுது தான் அது லூக்கா 9:18 வசனத்தை வாசிப்போம். லூக் சாப்டர் 9:18 onwards. பின்பு அவர் தமது சீஷரோடே கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அப்போ இவருடைய ஊழியத்தில் செஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் ரிப்போர்ட் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்புறம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தான் பாடுபட போகிறதும் புறவினத்தை கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்க போகிறது, தன்னுடைய ஊழியத்தினுடைய இறுதி நாட்கள் வரப்போகிறது. எனவே இவை என்னை பின்பற்றுகிற நீங்களும் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதனால் அவர்களுக்கு ஆண்டவர் எப்போதும் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியத்தை யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை. ஆண்டவர் வந்து எப்போதுமே ஒருத்தருடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் நாம் ஆண்டவரை பின்பற்ற வேண்டியது அவசியம். அது வந்து இயேசு கிறிஸ்து எல்லா கிறிஸ்தவர்களும் உலகத்தில் இருக்க எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணால், நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க விருட்சம், இறுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், விசாலமான வாசல், இப்படி 2 இருக்குது ஆப்ஷன். அது சாய்ஸ் நம்ம கையில் கொடுத்துட்றாரு. அதனால் இந்த இடத்துல அவர் அதே மாதிரி தன்னுடைய சீஷர்களுக்கும் அதை வந்து என்ன பண்ணுறா சொல்கிறதே பார்க்குறோம். அவர்களுக்கு என்ன தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, சிலுவைன்னு சொல்லும்போது ஒரு பாரமான ஒரு காரியம், அது வந்து கவலைகளாக இருக்கலாம். அந்த கவலைன்னு சொல்லும்போது தேவையில்லாத கவலைகள் சில காரியங்கள் இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது பாரமான யாவற்றையும் நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படி சொல்லி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மேகம் போன்ற திறத்தரலான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இந்த பாரத்தை அவரவர்கள் தான் எடுத்துக்கொள்கிறார்கள் ஒழிய இது வந்து ஆண்டவர் நம்ம எடுத்து போட மாட்டார். இது தேவையில்லாத பாரம் இதெல்லாம். ஏன்னா தேவன்ற இத்தனத்தலான சாட்சிகள் வந்து வாழ்ந்த நாட்களிலே அவர்கள் வந்து ஆண்டவரை பின்பற்றி போகிறதுல தான் முக்கியமாக இருந்தார்கள். கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் இருந்து சாட்சியாக வாழ்ந்து மறித்தார்கள். எனவே இந்த கவலைகள் வந்து அவர்கள் என்ன பண்ணும், விசுவாசம் துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இயேசு நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் அது வந்து தடை பண்ணுகிறதா இருக்கும். அவர்களை ஓட முடியாமல் போய்விடும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், தேவையில்லாதது, அதனால் நீங்கள் தான் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் தான் தள்ளணும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத பாரம். 2ஆம் காரியம் சுமப்பதற்கு அரிதான பாரம்னு சில காரியங்களை வாசிக்கிறோம். இப்போ மத்திய எழுதுகிற சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும்போது சில காரியங்களை வந்து நம்முடைய வாழ்க்கையில் சுமப்பதற்கு ஏற்கனவே அவங்களுடைய பிரச்சனைகள், அவருடைய ப்ராப்ளம், அவருடைய வாழ்க்கையில் அவருடைய போராட்டங்கள், பிரச்சனை இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது. இவர்களுக்கு கூடாக என்ன பண்ணுறாங்க, தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தையும் கிறிஸ்தவர்களுக்கு அவருடைய கற்பனைகளையும் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். இது இல்லாமல் என்ன வாசிக்கிறோம், 23:4 வாசிங்க. மத்திய 23:4. சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். இது சபைக்கு அவசியமில்லாத ஒரு காரியம். ஏன்னா ஆண்டவர் மார்க் 7:13-14 வாசிக்கிறோம். ஜனங்களை பார்த்து சொல்கிறார், மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லிட்டு மற்ற மக்களை பார்த்து நீங்கள் எல்லாரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள் என்று சொல்கிறார். அதனால் மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கும்போது அந்த கற்பனைகள் தேவையில்லாத ஒரு பாரம், அவசியமற்ற ஒரு காரியம். நம்முடைய ஆண்டோடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியதுதான் நம்முடைய கடமை. என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவையில் அறிந்திருக்கிறேன், அவை எனக்கு பின் செல்கிறது. சுமக்க சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சுமக்க கூடாத பாரம்னு சில காரியங்கள் இருக்குது. அது வந்து கூடாத பாரம்னாக்கா மனிதனுடைய கற்பனைகளை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது வந்து மனிதர்களை தான் திருப்திப்படுத்தும் ஒழிய தேவனை ஒருபோதும் அது திருப்திப்படுத்த வேண்டிய காரியமே இல்லை. சில காரியங்கள் வந்து சுமக்க வேண்டிய பாரம் அவசியம். சில காரியங்கள் அவசியம் நாம் சுமந்து தான். இப்போ இந்த ஆண்டவர் சொல்கிற இந்த காரியம், அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, இப்போ அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்கனவே பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், எவ்வளோ கவலைகள். இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்களுக்கு அநேக உலக பிரகாரமான மக்கள் மத்திய அவிசுவாசிகளிலிருந்து எதிர்ப்புகள் வருவதை பார்க்கிறோம். இவைகளுக்கு கூடாக இயேசுவை அவர்கள் பின்பற்றி போக வேண்டியது அவசியம்.
அப்படி போகும்போது அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 28, 29 வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள், நானும் உங்களுக்கு கிடைப்பார்கள் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்ட இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு கிடைப்பார்கள் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்குது என்றார். அதனால் இது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாதது. நம்முடைய வாழ்க்கையில் இது வந்தாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதல் தேவனை தெரியப்படுத்துங்கன்னு சொல்லி பிலிப்பு 4, 6, 7, 8 வசனங்களே நான் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம சுமக்க வேண்டிய பாரம் இது ஒரு சீசன் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி போகிறவனுடைய வாழ்க்கையில் சுமக்க வேண்டியது. இது முதல் 4 காரியங்கள் இந்த பகுதியில் நான் பார்க்க. முதல் காரியம் வாசிக்கும் பொழுது விருப்பம் இருந்தால், வில்லிங் டு ஃபாலோ. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், அதனால் விருப்பம் இருக்கா இல்லை என்பதை அவன் தான் தீர்மானித்துக் கொள்ளுகிறது அவசியம். எனவே இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து இருக்கிறது மாத்திரமல்ல, இந்த பின்னணியிலே அவன் தனக்கு வாழ்க்கையில் இயேசுவை பின்பற்றி போகிற வாழ்க்கையில் உலகம், மாமிசம், பிசாசு இவருடைய வாழ்க்கையில் வருகின்ற எதிர்ப்புகள், போராட்டங்கள், சரீரத்தில் உண்டாகிற பலவீனங்கள், இவைகளுக்கு மத்தியிலே இயேசுவை பின்பற்றி போக வேண்டியது அவசியம். ஏன்னா விசுவாசத்தை தோக்குகிற அவர், முடிக்கிறவர். இடையிலே நமக்கு வருகிற காரியத்தில் we should have the desire to carry our cross. நம்முடைய சிலுவையை நாம் சுமந்து போவதற்கு அவசியம். ஸோ willing to follow, பின்பற்ற விரும்பினால் என்று சொல்லி அவருக்கு என்ன பண்ணுறார், ஒரு ஆப்ஷன் மாதிரி வைக்கிறார், சாய்ஸ் மாதிரி வைக்கிறார். ரெண்டாவது டிட்டர்மினேஷன் டு கேரி ஆன். அந்த ஆப்ஷன் நம்ம மாற்ற வைக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய வாழ்க்கையில் அதை இறுதி வரைக்கும் சுமந்து போக வேண்டியது அவசியம். இப்போ 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கிறோம். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே போய் விட்டான்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். இதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 57லேருந்து 60 வரைக்கும் வாசிக்கும்பொழுது சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரே நாம் பின்பற்றி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்கிறார். அதை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 9 verse 57 to 60. அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். இப்போ அவங்களுக்கு விருப்பம் இருக்குது. ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார், எங்களுக்கு சில ப்ரியாரிட்டி, சில காரியங்கள் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் சொல்கிறார், we should have the determination to carry our cross. அதாவது நம்முடைய சிலுவையை நம்ம சுமந்து போவதற்கு உறுதியான தீர்மானம் இருக்க வேண்டியது அவசியம், உறுதியான நிலைப்பாடு இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் 9ஆம் அதிகாரத்தில் 61, 62 வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். எனவே விருப்பம் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த உறுதியான தீர்மானம் நமக்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம். இயேசு விசுவாசிக்கிறோம், ஏன்னா விசுவாசத்தை துவக்குகிறார் அவர், அதை முடிக்கிறவர் ஆண்டவர். அதை முடிக்கிற வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் இயேசு தான் நமக்கு குரு, இயேசு தான் நமக்காக கல்வாரில் பாடுபட்டு மரித்து அந்த நித்திய ஜீவனை நமக்காக இலவசமாக கொடுத்தவர், பாவ மன்னிப்பையும் மீட்பையும் கொடுத்தவர். அவரே நம்முடைய எஜமான். எனவே அவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவரை தான் பின்பற்றி போக வேண்டியது அவசியம். எனவே மனுக்குலத்தை மீட்க அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு நமக்கு கொடுக்கிற அந்த நித்திய பாக்கியத்தை அடைவதற்கு, அந்த இயேசு பின்பற்றி போகிறதுக்கு மனம் இருந்தால் அது உறுதியான ஒரு தீர்மானம் இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டு இந்த பூமியில் தங்களை அந்நியர்களும் பரதேசிகள் என்று சொல்லி அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை துவக்கிப்பார், முடிவு நல்லது என்று சொல்கிறது போல் இந்த விசுவாசத்தை துவக்கிறார் அவர், முடிக்கிற வரைக்கும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதற்கூடாக அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், பலவீனங்கள், சோர்வுகள் இதெல்லாம் வந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிறதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது காரியம் விரும்பினால்னு சொல்கிறார். ரெண்டாவது காரியம் தன்னை தான் வெறுத்து, வில்ஃபுல் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. வில்ஃபுல் ஹியூமிலிட்டி தன்னிச்சையான ஒரு தாழ்மை. அதாவது இன்னொருத்தர் சொல்லுகிற கட்டாயத்து நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அவனவன் அதான் வசனம் வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினா தன்னை தான் வெறுத்து அப்படி சொல்கிறார். அடுத்தவர்கள் சொல்லி நம்ம வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. இது உலக பிரகாரமாக மனிதனுடைய கற்பனைகளில் அதெல்லாம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதெல்லாம் ஒரு காரியம் இருக்குதோ அதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் வெறுத்துருங்க, அதை வெறுத்துருங்க, இதை வெறுத்துருங்க அப்படி சொல்லி உலகத்தை வெறுத்துட்டு உலகத்தை விட்டு நம்ம ஒரு மலையில் போய் உட்கார முடியாது, காட்டில் போய் உட்கார முடியாது.
இந்த உலகத்தில் தான் நாம் இருந்தாகணும். ஆனால் இந்த உலகத்தில் இருந்தாலும் எதை நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். கனியற்ற அந்தகார கிரிகளை நான் வெறுத்து தள்ளிவிட்டு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே இயேசுவை பின்பற்றி போகிற வாழ்க்கையிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய தடைகளாக இருக்கிறது. நம்முடைய இயேசுவை பின்பற்றி போகிற சீசத்துவத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எதெல்லாம் பிரயோஜனமற்றதாக இருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ணணும், தள்ளிவிட்டு தாழ்மை அவர் கொடுக்குற கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிந்து போக வேண்டியது அவசியம். என் சுமை லகுவாயும் என் சுமை வெகுவாயும் இருக்கிறது என்று சொல்லி என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். எனவே தன்னிச்சையான ஒரு தாழ்மை நமக்குள்ளே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த தீர்மானம் எப்படின்னா, இட் இஸ் பர்சனல் அண்ட் இட் இஸ் பெர்பெச்சுவல். அது தன்னை தானே வெறுத்தினா அவனவன் தீர்மானம் பண்ண வேண்டியது அவசியம். கலாத்து 2 வாசிக்கிறோம், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல இயேசு எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்பொழுது நான் மாம்சத்தை பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையை ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 5 14-15 வசனத்தில் வாசிக்கும்போது பவுல் என்ற பக்தன் சொல்லும்போது இப்படி வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் சாப்டர் 5:14-15. கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரை மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். எனவே நிதானிக்க வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார். அவர் தேவ மகிமையெல்லாம் விட்டு மன்னானுடைய சாயலை வந்து வெறுமையாக்கி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, நம்மை நாமே தாழ்த்த வேண்டியது அவசியம். ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொள்ளும்போது மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் நம்மை தாழ்த்தி நம்மை வெறுமையாக்க வேண்டியது அவசியம். பெர்பெச்சுவல் ஹியூமிலிட்டின்னு சொல்லுவாங்க. தொடர்ச்சியான தாழ்மை ஒருத்தனுக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியம். அவர் தான் இயேசுவை பின்பற்றி போகிறதற்கு தகுதியுள்ளவன். எனவே நாம் இறுதி வரைக்கும் அந்த தாழ்மை அவசியம். மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேறு என்னத்தை கேட்கிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். முதல் காரியம் வில்லிங் டு ஃபாலோ, அவை பின்பற்ற விரும்பினால் என்று சொல்லி அந்த ஆப்ஷன். 2வது காரியம் வில்ஃபில் ஹியூமிலிட்டி, மற்றவருடைய கட்டாயத்துக்காக அல்ல, நம்முடைய மன விருப்பமான ஒரு முறையிலே ஆண்டோருக்கு முன்னதாக நம்மை தாழ்த்தி நாம் அவரை பின்பற்ற வேண்டும். 3வது காரியம் வாசிக்கும் பொழுது தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனிதனம் எடுத்துக்கொண்டு என்று சொல்லுவார். ஒர்க்ஸ் அவுட் ஹிஸ் டாஸ்க். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவனவன் என்ன பண்ணால் அவனவனுடைய வேலையை அவனவன் தான் வசனத்தை வாசிக்கிறான். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனிதினமும் என்னை பின்பற்ற தன் சிலுவை. இப்போ சீஷர்கள் எல்லாருமே சீஷர்கள் தான். ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட எல்லாரும் சீஷர்கள் தான். எல்லாருக்கும் ஒரே விதமான ஊழியம் இல்லை, ஆனால் எல்லாரும் ஆண்டவருக்கு தான் ஊழியம் செய்கிறோம். வேதத்தில் வாசிக்கும்போது மத்திய 6:24 வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். மேத்யூ சாப்டர் 6:24 இப்படி பார்க்கிறோம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு நிருபம் 9 13-14 வசனத்தை வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 9:13-14. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ ஜீவனுள்ள தேவனுக்கு தான் நாம் ஊழியம் செய்கிறோம். ஜீவனுள்ள தேவனை தான் நம்முடைய முன்மாதிரியாக வைத்துக் கொள்கிறோம். அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கரையை கொடுத்து நம்மை வாங்கிவிட்டார். இந்த உலகத்திலே நம்மை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். சரீரமாகிய சபையிலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த ஒவ்வொரு அவயவமும் தன்னுடைய வேலையை செய்கிறது. இயற்கையாக நாம் உலகத்தில் எல்லோரும் பார்க்கிறோம். நம்முடைய சின்ன உலகத்தில் கண், பார்வை, தலையிலேருந்து உச்சங்க தலைவரும் உள்ளங்கால் வரை எல்லா அவயவத்துக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் எப்படி வேணால் வேலையை வைத்திருக்கிறார். அது அவருடைய சித்தத்தபடி செய்திருக்கிறார். 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 12 18 வசனத்தில் அதை குறித்து நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12 18 வசனத்தை வாசிக்கலாம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். அப்போ நம்முடைய விருப்பத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம அவயவங்களை நம்ம என்ன மாற்றிக்கொள்ள முடியாது. அது தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு காரியம். அதாவது நம்ம அது ஒரு காரணத்தோடு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் அந்த அவயவங்களை எல்லாம் சரீரத்தில் அமைத்து வைத்திருக்கிறார்.
அந்த சரீரமானது, அந்த அவயமானது செயல்படுவதற்கான கிருபைகளையும் கிருபை வரங்களையும் ஆண்டவர் தருகிறார். அது 12:11 அதை வாசிக்கிறோம். 1 Corinthians 12:11 அதை பார்க்கிறோம். இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சித்தத்தின்படி சரீரத்தில் அவயங்கள் வைத்திருக்கிறார். அதே போல் ஆண்டவர் தமது சித்தத்தின்படியே எந்த விசுவாசியாக இருந்தாலும் எல்லாமே ஆண்டவருடைய சீஷர்கள் தான், எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு வேலையை அவர் வைத்திருக்கிறார். அதுதான் எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசியாக, சிலரை மெய்ப்பராக, சுவிசேஷராக, மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ சீஷர்களிலிருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், இந்த ஊழியர்களை ஆண்டவர் பிரித்தெடுக்கிறார். அவர்களும் சீஷர்கள் தான். அதனால தான் பேதுரு சொல்லும்போது சொல்கிறார், உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பன். அப்போஸ்தலன் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு, பொசிஷன். சபையில் அவர் பொசிஷன் என்ன, மூப்பர் என்று சொல்லி நான் பார்க்குறோம். இவங்க எல்லாமே ஆண்டவருக்கு சீஷர்கள் தான். அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு பாஸ்டராக இருந்தாலும் மற்ற விசுவாசிகளாக இருந்தாலும் எல்லாமே கிறிஸ்தவர்கள் தான், எல்லாமே ஆண்டவருக்கு சீஷர்கள் தான். ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வேலையை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு நாம் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஸோ டாஸ்க் அசைன்டு டு த இண்டிவிஜுவல். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் என்ன ஒதுக்கி இருக்கிறாரோ அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். இப்போ யோவான் 17:4 இயேசு ஜெபிக்கும்போது சொல்கிறார், பிதாவே நீர் செய்யும்படி நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன். 6வது வசனம், நீ கொடுத்த வார்த்தையிலே நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்படின்றார். இதே தான் பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தில் 20ஆம் அதிகாரம் 22 to 24 வரைக்கும் வாசிக்கிறோம். ஆக்ட்ஸ் சாப்டர் 20 verse 22 to 24. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20ஆம் அதிகாரம் 22 to 24 வரைக்கும். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறதென்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். அப்போ பவுல் என்ற பக்தன் ஆண்டவராக இயேசுவிட்ட தன்னை முதலாவது அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தார். உடனே ஆண்டவர், இப்போ நீ புறஜாதிகளுக்கு நான் தெரிந்து கொண்டேன், புறஜாதி போய் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்லி அப்போஸ்தலனாக ஆண்டவர் அவனை அனுப்பினார். அதே விதமாக என்னத்தை சொல்லணுமோ அதை ஆண்டவர் அவருக்கு தெரியப்படுத்தினார். அதுக்கு தேவையான கிருபைகளை ஆண்டவர் தந்தார். ஞானத்தையும் அதன் ஆண்டவர் அறிவையும் அவருக்கு கொடுத்தார். அதை வைத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணுகிறார், அப்புறஜாதிகள் மத்தியில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது மாத்திரமல்ல, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி ஆங்காங்கு சபைகளை அவர் ஸ்தாபித்து வந்தது இன்றைக்கி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவைகளில் அவர்கள் மூலமாக தான் இன்றைக்கு உலகம் முழுதும் அந்த சுவிசேஷமானது இனி அறிவிக்கப்பட்டு பரவி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே டாஸ்க் அசைன் டு த இண்டிவிஜுவல், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும். இதை பேதுரும் யோவானும் அந்த பவுலும் இவங்க 3 பேரும் அப்போஸ்தலர்கள் தான். ஆனால் தங்களுக்கு என்ன ஒப்பு கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்கும்போது கலாத்தியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்தில் போய் வாசிக்கிறோம். கலேசியன் சாப்டர் 2 verse 6, 7, 8. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். எனவே வசனத்தை வாசிக்கிறோம். அப்போ எல்லாமே அப்போஸ்தலர்கள் தான், அதாவது ஆண்டவருடைய சீஷர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். முதலாவது அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அதனால் நம்ம விசுவாசிகள்னு சொல்லுகிற நாம், கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஆண்டவருடைய சீஷர்கள்.
ஆண்டவர் தான் நமக்கு குருவும் போதகருமாக இருக்கிறார். நாம் பின்பற்ற வேண்டியது ஆண்டவராக இயேசுவை தான். ஒவ்வொரு ஸ்தாபனத்தில் இருக்கிறதுனால அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவரை நாம் பின்பற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தலைவருடைய கொள்கைகளை நாம் பின்பற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே குருவாக இருக்கிறார். அவர் எனக்கு என்ன ஒப்பு கொடுத்துருக்காரோ, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலையை கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை தான் நாம் செய்ய வேண்டியது அவசியம். அதை செய்வதற்கு தேவையான கிருபையை தருகிறார். எபேசியர் 4:7 வாசகம், கிறிஸ்துனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறதே. அப்போ நான் என் வேலையை ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தால், ஆண்டவரை பிரியப்படுத்தினால் அதற்கு தேவையான கிருபையை தருவார். அல்லது நம்முடைய விருப்பத்துக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஊழியம் செய்கிறவர்களா இருந்தால் ஒருபோது ஆண்டவரை பிரியப்படுத்தாது ஊழியமாக இருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தம் அல்லவா, உமது நாமத்தில் அற்புத அடையாளம் செய்தம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தனம் அல்லவா என்று சொல்லும் பொழுது, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பான். அப்போ பரலோகத்தில் இப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்கிற காரியத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார். அதனால தான் பவுல் இதை அப்போஸ்தலர் நடபடி சொல்லும்போது, என் கர்த்தராகிய இயேசு மூலமாய் நான் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். டாஸ்க் அக்கம்ப்ளிஷ், ஒவ்வொருத்தருக்கு டாஸ்க் அசைன்டு ஒவ்வொருத்தருக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறார். அதை முடிக்க வேண்டிய வேலை அவருக்கு அவசியம். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தை பார்க்கலாம், அதனுடைய முடிவு அவசியம் என்று சொல்லி நாம் விதத்தில் வாசிக்கிறோம். அதுதான் பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறார், 2 கொரிந்தியரில் வாசிக்கும்போது, பாடுகள் பெருகும்பொழுது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதல் என்று சொல்கிறார். இப்போ பாடுகள் பெருகும்போது ஆறுதல் எவ்வளோ நாளைக்கு அது சில சமயத்தில் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் வரும்பொழுது மரணத்துக்கு எதுவான ஒரு சூழ்நிலையில் கூட அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்போ பவுல் 2 கொரிந்தியர் 1 சொல்கிறார், அந்த மரணத்திலிருந்து கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார் என்று நாங்கள் அவரை நம்பி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படின்னா மரணமே வராதுன்னு அவர் சொல்லலை. மரணம் வர வரைக்கும் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தப்புவிப்பார். நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு ஏற்படைய ஊழியம், ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்துருக்க ஊழியத்தில் உண்மை உறுதியாக நாம் இருத்தமானால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக அவர் இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் அங்கே பவுலின் பக்தன் சொல்கிறான், ஆவியானவர் அதுதான் எழுதி வைத்திருக்கிறது நான் பார்க்கிறோம். தன்னுடைய ஊழியத்தினுடைய கடைசி நாட்களே மரணமே தனக்கு சம்பவிக்காது என்று அவர் சொல்லலை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதிக்கிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார், எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகதில் விரும்புகிற யாவருக்கும் தருவார் என்று சொல்லி. எனவே ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டியது அவசியம். ஒரு சரீர அவயவங்களிலே ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேலை கொடுத்திருக்கிறது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலையை நாம் செய்ய வேண்டிய அவசியம். ஒரு சபையில் செய்கிறது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருக்கென்று ஆண்டவர் சித்தத்தின்படி நாம் செய்ய வேண்டிய அவசியம். உதாரணமாக எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்க, எபேசியன் சாப்டர் 4 verse 14 onwards. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவள் புத்தியில் அந்தகாரப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அறியாமையினாலே அவர்கள் அப்படி செய்கிறாங்க. நம்ம அப்படி இல்லை, நாம் அறிந்திருக்க வேண்டிய அவசியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்கிறார். ஆனால் இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை எடுத்துக்கொள்வோமே, அவங்க என்ன பண்ணாங்க, யெகோவா எங்களுக்கு தேவன், நாங்கள் யெகோவா தான் நாங்கள் பின்பற்றுறோம், ஆபிரகாமுடைய நாங்கள் சந்ததி ஆகினாலே ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம். அதனால் இயேசு சொல்லுகிற காரியத்தை கேட்கவே இல்லை. அது அவங்களுக்கு புரியவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மேலே இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளலை. ஆகினாலே ஆண்டவர் என்ன சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள், என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறபடினாலே. இதே விதமாக தான் இந்த நாட்களிலும் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஒவ்வொரு உபதேசம், அந்த உபதேசத்தை கேட்க தான் அவங்களுக்கு மனசு இருக்க ஒழிய ஆண்டவர் என்ன எழுதி வச்சிருக்கிறார், என்ன கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி யோசிக்கிறதில்லை. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகினால் இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், சோத்தரிக்கிறதுன்னு கனம் பண்ணிட்டாக்கா அவர் நம்ம கனம் பண்ணுவார் என்று சொல்லி அவங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம்.
இது கைகளை எப்படியோ பாட்டு பாடி கைகளை அசைத்து ஆராய்ச்சி எல்லாம் செய்கிறாங்க இல்லைன்னு. ஆனால் 138ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது அவர் தமது சகல பேர் பிரசாபத்தை பார்க்கலும் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஏசாயா 42:21 வாசிக்கிறோம், அவர் வேதத்தை முக்கியத்துவப்படுத்தி அதை மகிமுள்ளதாக்குவார் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆகையினால ஆண்டவரே தம்முடைய வார்த்தையை தான் கனப்படுத்துகிறார், ஆண்டவர் வசனத்தை தான் முக்கியத்துவப்படுத்துகிறார். உதாரணம் பிசாசை துரத்துறதுக்கு பாருங்கள், அவர் எழுதியிருக்கிறதே என்று வசனத்தை வைத்து முன்னிறுத்தி தான் அவர் ஒவ்வொன்றும் செய்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் பிதாவாகி தேவன் கொடுத்த வார்த்தை, ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. எனவே இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் தான் நாம் செயலாற்ற வேண்டியது அவசியம். மனிதனுடைய போதனையின்படி செய்யும் பொழுது அது தேவனை பிரியப்படுத்தாது. அதனால் எது கர்த்தர் பிரியம் என்பதை நாம் தீர்மானித்து நாம் செய்ய வேண்டியது அவசியம். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் டாஸ்க் அக்கம்பனிஸ்ட், அப்போ ஒவ்வொருத்தரும் கொடுக்கப்பட்டது அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதான் கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். தன் ஜீவனை காத்துக்கொள்கிறத விட ஆண்டவருடைய சித்தத்தை செய்கிறது தான் நம்முடைய முக்கியம் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அந்த 9ஆம் அதிகாரத்தில் கற்றுக் கொடுக்குற பாடத்தை நாம் பார்க்கிறோம். எனவே முதல் காரிய வாசம் வில்லிங் டு ஃபாலோ, பின்பற்றுவதற்கு விருப்பம் இருக்கணும். 2வது தன்னிச்சையான தாழ்மை, நம்மை தாழ்த்தி நாம் போகணும் ஒழிய மற்றவருடைய கட்டாயத்திற்கு நாம் ஒருபோதும் நம்மை தாழ்த்த வேண்டிய அவசியம் இல்லை. 3வது காரியம் வாசிக்க ஒர்க்ஸ் அவுட் அவர் டாஸ்க், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ, என்ன சேவை கொடுத்துருக்கிறாரோ, என்ன வரம் கொடுத்துருக்கிறாரோ அதை நாம் செய்யணும். இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் கொடுத்துருக்கிறாரு. அந்த விசுவாசிகள் யாருக்கு தனக்கு என்ன வரம் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சிக்கவே இல்லை. ஏதோ ஒரு காரியத்தை பக்தி முயற்சிகளிலே அவர் திருப்திப்பட்டு போகிறார்கள். கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அப்போ கிரிகையில் வித்தியாசம் உண்டு, தேவன் ஒரு வரிசையாக பார்த்து கொண்டே வருகிறோம். அப்போ ஒருவனுக்கு வேறொருவனுக்குன்னு சொல்லி 9 விதமான வரங்களே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் யாரும் என்ன பண்ணுறதில்ல, நமக்கு என்ன வரம் கொடுத்துருக்கார், நம்ம என்ன வேலை செய்யணும் என்பதை அறியாமல் உணராமல் பக்தியாகவே வாழ்கிறதுல இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், உலகத்துக்கு அவர்கள் சாட்சியாக இருந்திருக்கணும். இஸ்ரவேலின் தேவன் தான் தேவன் என்பதற்கு அவர்கள் சாட்சியாக இருந்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அவர் இருக்க தவறிவிட்டார்கள். ஆனால் நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, தேவன் எங்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு தேவன் ஒரு ராஜ்யத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்கிற அந்த இதில் தான் இருந்தார்களே ஒழிய தேவனுடைய நோக்கத்தை சித்தத்தை அவர்கள் செய்யவில்லை. கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையிலே பவுல் செபிக்கிறார், அப்படி சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாம் நிரப்பப்பட வேண்டுமா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்தறியணும். பொதுவாக பிரியமானது எது, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே எது பிரியமானது, அதை அறிந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்வோமானால் அப்போது தான் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். ஏன்னா ரோமரில் பவுல் சொல்கிறார், விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விருப்பமானதை நாம் செய்யும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்வது, கர்த்தர் நம்மையில் இரக்கம் பாராட்டி அவருடைய கிருபைகளை நம்ம தருவார். இன்னும் செய்ய வேண்டிய வேலையில் நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய, சேவை செய்ய நமக்கு கிருபையில் ஆண்டவர் அருளுகிறவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் சொல்லும் பொழுது, இப்போ எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது 13:8-9 வாசிக்கிறோம், பலவிதமான அந்நிய போதனைகளினாலே அலைப்புண்டு தெரியாதிருங்கள், போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது நல்லது. எல்லாரும் சொல்லுவாங்க, நாம் நிர்மூலமாக வருது கர்த்தருடைய கிருபையே, நாள்தோறும் கிருபைகள் புதிதாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் யாருக்கு அந்த கிருபையை தருவார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம். அதனால் ஆண்டவரை பிரியப்படுத்தினா தான் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். அந்த கிருபை இருந்தால் தான் பலப்பட முடியும். அந்த கிருபை இருந்துச்சுன்னா தான் ஊழியத்தில் நாம் உண்மையமாக செய்ய முடியும். ஆண்டவர் நம்மோடு இருந்து கிரியை செய்வார். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே பிதாவுக்கு பிரியமானதை செய்தபடினாலே இயேசு சொல்கிறார், பிதா என்னை தனியே இருக்க விடுகிறதில்ல, பிதா இது முதல் கிரியை செய்து கொண்டு வருகிறார். அதே விதமாக தான் நாம் ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம் மூலமாக இருந்து கிரியை செய்வார். மார்க் 16:20 வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று சொல்லி மார்க் 16ஆம் அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கிறோம். ஸோ ஒர்க்ஸ் அவுட் இஸ் டாஸ்க், அவனவன் தன்னுடைய வாழ்க்கையிலே என்னென்ன வேலையை வைத்திருக்கிறாரோ அதற்குரிய கிருபையில் ஆண்டவர் தருகிறார், அதற்குரிய வரங்களை ஆண்டவர் தருகிறார். அதை நம்முடைய வாழ்க்கை அறிந்து நாம் நம்மை வெறுமையாக்கி பிதாவுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். எஜமா ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னா அந்த வேலைக்காரன் எஜமானுடைய வேலையை செய்வதற்கு அவன் கடமைப்பட்டு இருக்கிறான். அதுபோல ஆண்டவராக இயேசு நமக்கு என்ன வேலை வைத்திருக்கிறாரோ, ஊழியம் வைத்திருக்கிறாரோ அதை நாம் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். கடைசியாக வாசிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை வாக்ஸ் ஆஃப்டர் ஜீசஸ், இயேசுவுக்கு அவன் பின் நடக்கிறவனாக இருக்கிறான். ஒருவன் தன்னை தான் வெறுத்து
தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின் செல்ல கடவன். ஹி வாக்ஸ் ஆஃப்டர் ஜீசஸ். இயேசுவுக்கு பின் நடக்க வேண்டியது ஒவ்வொரு விசுவாசி கிறிஸ்தனுடைய கடமை. ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் அந்தந்த ஸ்தாபனத்துடைய கொள்கையிலே நடக்கிறதா முக்கியத்துவப்படுத்துகிறாங்க ஒழிய இயேசுவை முன்னிறுத்துறது மிக மிக கம்மி. 2 Corinthians 4:4 சொல்லும்பொழுது பவுல் பக்தன் சொல்லுகிறார், தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவ்விசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தை தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான். நாங்கள் எங்களையே அறிவியாமல் இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களே அவருடைய ஊழியக்காரர் என்று சொல்கிறோம். அப்போ இயேசுவை தான் முன்னிறுத்துகிறார். இதுதான் ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம். அவர் ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர் தாம் சுயமாய் ஒன்றும் சொல்லாமல் என்னுடையிலிருந்து எடுத்து உங்களுக்கு போதிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார்னாக்கா ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் இயேசுவை தான் முன்னிறுத்துவார். ஏன்னா இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. இப்போ பழைய ஏற்பாட்டில் எவ்வளவோ மக்களை நான் பார்க்குறோம், சாட்சிகளை பார்க்குறோம். மேகம் போன்ற திறனான சாட்சிகள், ஆபிலேருந்து ஆபிரகாம், ஈசாக்கு, நோவா, ஏனோக்கு, இது தீர்க்கதரிசிகள் எல்லாரும் நம்ம பார்க்குறோம், எவ்வளோ சாட்சிகள் பார்க்குறோம். ஆனால் நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஒருத்தர் கூட முழுமையான நிறைவானவர்கள் அல்ல. இயேசு ஒருவர் தான் நிறைவானவர், பூர்ணமானவர், முழுமையானவர். அப்போ நம்ம இப்போ யோசித்து பார்ப்போமே, யார் அவர்களெல்லாம் யாரை பின்பற்றினார்கள், யாரை விசுவாசித்தார்கள், யாருக்கு கீழ்ப்படிந்தார்கள்? அப்போ நாம் யாரை விசுவாசிக்கணும், யாரை கீழ்ப்படிக்கணும்? என் ஆதுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இயேசு சொல்கிற வார்த்தைக்கு கொடுத்து இயேசுவை பின்பற்றணும். இயேசு என்ன சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்தை நடத்துவார்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார்? தாம் சுயமாய் ஒன்று சொல்லாமல் என்னுடையதிலிருந்து எடுத்து போதிப்பதனால என்னை மகிமைப்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற ஊழியத்தினாலே கர்த்தர் மகிமைப்படுகிறாரா இல்லையா? யோவானில் வாசிக்கிறான், அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டியது அவசியம். அதுக்கு என்ன வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் தியாகம் செய்ய அவசியமாக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்வதற்கு தம்மை ஒப்பு கொடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். பிதாவே, நீ செய்யும்படி நியமித்த கிரியை நான் செய்து முடித்தேன்னு சொல்கிறார். ஏன்னா புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கு, இதோ வருகிறேன் என்று சொன்னார். அதுபோல் ஒவ்வொரு விசுவாசியும், அவர் ஊழியக்காரராக இருந்தாலும், உதவிக்காரர்களாக இருந்தாலும், அவர் சகோதரராக இருந்தாலும், சகோதரிகளாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், பெற்றோர்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வைத்திருக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். ஸோ 2 காரணம் வாசிக்கிறோம், அவர் மாஸ்டர் அண்ட் அவர் மாடல். அப்போ என்னுடைய எஜமான் யார் எனக்காக கிரயம் கொடுத்தது? 1 Corinthians வாசிக்கும்போது, நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே தேவனுக்கு உடைமைகளாகி உங்கள் சரீரத்தினால் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ என் எஜமான் யார்? என்னுடைய மேய்ப்பன் யார்? அவர் தான் என்னுடைய இயேசு தான் எனக்காக கல்வாரியில் பாடுபட்டு மரித்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர். அப்படி இருக்கும்பொழுது இயேசுவை தான் நான் பின்பற்றணும், இயேசுவுக்கு தான் கீழ்ப்படியணும். மனிதர்கள் குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நாசிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். நமக்கு ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர், இந்த ஆத்மாவை உயிர்ப்பித்தவர் ஆண்டவர், நமக்கு பரிசுத்த ஆவி கொடுத்தவர் ஆண்டவர், நம்ம அழைத்தவர் ஆண்டவர், இந்த உலகத்தில் உயிரோடு வைத்து நம்மை கிருபையை அருளுகிற ஆண்டவர். இதை கடைசி வரைக்கும் அந்த ஆண்டவருக்கு பிரியமாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். இதில் நாம் பின்பற்ற வேண்டியது இயேசு தான் நமக்கு மாதிரி. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்பொழுது முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 12 ஃபர்ஸ்ட் 3 verses. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் எப்படி உலகம் இயேசுவை பகைத்ததோ அதுபோல் என்னை பகைத்தது உண்டானால் உங்களையும் பகைக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ இயேசுவே அந்த நிலைமைனாக்கா நம்மெல்லாம் எந்த மூலை? அவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்து சர்வமுள்ள தேவனையே உலகம் பகைச்சிச்சுனாக்கா ஒரு சீசன் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? எனவே நம்முடைய வாழ்க்கையில் உலகம் பகைத்தால் அது நம்ம ஒருபோதும் ஆச்சரியப்படாதீர்கள். அது உங்களை பகைக்கிறது தான் என்னை பகைத்தது என்று சொல்லி இயேசு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரைக்கும் நாம் இயேசு தான் நமக்கு மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய மாதிரி நமக்கு ஒரு மாதிரி வைத்து போகிறார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படிக்கு நமக்கு ஒரு மாதிரி வைத்து போனார் என்று சொல்லி 1 Peter 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம்.
அப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இயேசு தான் நம்மளுக்கு முழுமையான பூரணமான ஒரு மாதிரி. மோசே நமக்கு மாதிரி இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரே ஜாதி ஜனம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி, ஒரே பின்னணி, ஒரே இடத்த நோக்கி போகிறாங்க ஒரே இடத்துலேருந்து. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லையே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பின்னணியில் இருக்கிறோம். ஆபிரகாம் அதே மாதிரி தான். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்பது வேறு, அதில் அவர் உண்மையாக இருந்தார். அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை, ஒவ்வொரு பின்னணி. ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விசுவாசியும் அவரவருடைய சூழ்நிலையில், அவருடைய பின்னணியில், ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே அவரவர்கள் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டியது அவசியம். ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டியது அவசியம். அப்படி போனால் ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். அப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை நாம் செய்து முடிக்க நமக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் நம்ம ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், எனுமித்த தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை பார்க்க. ஸோ அவர் மாடல் இயேசு தான் நமக்கு மாதிரி. பிகாஸ் ஹீ இஸ் அவர் மாஸ்டர். அவரே நம்முடைய எஜமான். கிரயம் கொடுத்தது இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அல்ல. நமக்காக கிரயம் கொடுத்தது ஆண்டவராக இயேசு. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி அங்கே பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனவே இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வருகிற பாடுகள் இனி கடைசி நாட்களிலே கட்டுப்படுத்த முடியாத காலங்கள், ஒரு கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களிலே பிதாவுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் செய்யணும். நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அது முழுவதுமாக முறிதி வரைக்கும் அது செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். அந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது நம்மை நாமே வெறுமையாக்கி போக வேண்டியது அவசியம். இவ்வளவு பாடுகள் பிரச்சனை வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். இதற்கு நல்ல மாதிரி இயேசு. எனவே விபரீதங்களை செய்த அவரை நம்முடைய வாழ்க்கையை நினைத்து கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் அதனால தான் சொல்கிறார், கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். அப்போ இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கிறவர்களாக நாம் காணப்படணும். இயேசுடைய பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டியது அவசியம். ஏன்னா குருவை போல சீசன் இருக்கணும். யாருக்கு ஒருபோதும் ஒரு சீசனை குருவை மிஞ்சவே முடியாது. எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவர் தான் நமக்கு நல்ல குருவாக இருக்கிறார், நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார், நம்முடைய எஜமானனாக இருக்கிறார், நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் தான் ஆலோசனை கர்த்தர். அவருடைய அடித்த விடைகளை நாம் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றி நாம் போவோமானால் நிச்சயமாய் அதற்குரிய பலனை ஆண்டவர் தருவார். அதனால தான் தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இன்னும் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். எனவே நம்ம வாழ்க்கையை ஆண்டவர்களை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமானதை நம்ம செய்வோம். ஆண்டவர் நன்மையானதை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். கண்ணில் மூடுவோம், நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம் அப்பா, நான் சோத்திருக்கிறோம். நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இயேசுடைய சீஷர்கள் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்தாரோ அவ்விதமாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவ்விதமாக இருக்க ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவர் எங்களுக்கு மன தெளிவித்தாங்க. ஆண்டவர் இன்னும் எங்களுக்கு பிரகாசமான மனக்கலைகளை தந்து எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன வேலை வைத்திருக்கிறீரோ அந்த வேலையை நாங்கள் உண்மை உத்தமாய் செய்து நல்லது உண்மை உத்தமான ஊழியனே என்று சொல்லத்தக்கதான ஒரு தகுதி படைத்தவர்களாய் நாங்கள் காணப்பட ஆண்டவரை உதவி செய்யுங்க. உங்கள்கிட்ட விலகாத ரீதியை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.